வாக்குத்தத்தன்படியே தேவன் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமை எல்லாவற்றை காட்டிலும் சிறந்திருக்கும்படி செய்கிற ஒரு தேவனை ஆராதிக்கிறீர்கள். இந்த வாக்குத்தத்தன்படியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அந்த வாக்குத்தத்தத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இதில் இருக்கிற கடவுளுடைய வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் உயிர் கொடுக்கக்கூடிய வலிமையை தேவன் அவரை நம்புகிற மனிதனுக்குள்ளே வைத்திருக்கிறார். அதாவது மண்ணான ஒரு மனுஷனை கடவுள் உண்டாக்கிட்டு ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில ஊதுனானா. ஊதுன உடனே அந்த மண்ணான மனுஷன் ஜீவ ஆத்துமாவா வாரினானாம். அப்படின்னாக்க அழிவே இல்லாத ஒரு உயிரினமாக மாற்றப்பட்டான். மரணமே இல்லாத ஒரு உயிரினமாக மாற்றப்பட்டான். பாவம் வருகிறதுக்கு முன்பாக வரைக்கும் மரணம்னா என்னன்னே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஜீவ சுவாசத்தை மனுஷனுடைய நாசிக்குள்ள கடவுள் ஊதினாரு. அவன் ஜீவ ஆத்துமாவானாம். அவன் பாவம் செய்து தேவ மகிமையற்று மரணத்துக்குள்ள போன பிற்பாடு மரணம் அவனை ஆட்கொண்டது. இயேசு இந்த பூமியில வந்து மனிதனுக்காய் மரித்து உயிரோடு கூட எழுந்து அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவர் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை கொடுத்து, அந்த அதிகாரத்தை கொடுத்தது மாத்திரமல்ல, இப்போ அவங்கிட்ட சொல்றாரு, நீ ஊது. நான் எப்படி உங்க மேல ஊதுனோ நீ என் வார்த்தையில ஊது. கடவுளுடைய வசனத்தை எடுத்து சொல்லு அப்படின்னு தான் ஊதுடுதுன்னு அர்த்தம். கடவுளுடைய வார்த்தை எடுத்து சொல்லும் பொழுது என்ன பண்றீங்கன்னாக்க இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு நீங்கள் உயிர் கொடுக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமாம், இது நிறைய பேருக்கு தெரியல பாருங்களேன். அதான் யோசுவாக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் இதிலே தியானமாய் இருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். கடவுள் என்ன சொல்றாருனாக்க, பா இதில் இருக்கிறது எல்லாமே அற்புதமான என்னுடைய வாக்கு தத்தங்கள், ஜீவனுள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீ ஒன்னால மட்டும்தான் அதுக்கு உயிர் கொடுக்க முடியும். நீ சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்குள்ள உன் வாயிலிருந்து வரக்கூடிய காற்றாகிய அந்த ஜீவ சுவாசம் அந்த வசனத்திற்குள்ள போய் அந்த வசனத்தை உயிரடைய செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பலூன் உங்ககிட்ட கொடுக்குறேன், எல்லாரும் கையில ஒரு பலூன் கொடுக்குறேன். அந்த பலூனை கையில வச்சிருக்கீங்க, ஆனா அது கையில இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? சின்ன பலூன் கையில் வச்சுருந்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது. இப்போ நான் சொல்கிறேன், அந்த பலூனை ஊதுங்க அப்படின்னு சொல்கிறேன், எல்லாரும் ஊதுறீங்க. சரி, இன்னும் பெருசாக ஊதுங்கன்னு சொல்கிறேன். நான் பெரிய பலூன் கொடுத்துட்டேன், அது சின்னதாக ஊத சொல்கிறேன். ஊத 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 கையில் இருந்த அந்த பலூன் என்ன ஆகுதுனாக்க, உங்களுடைய காற்று உள்ள போக போக அது இருக்கிற இடத்தை எப்படி காண்பித்து கொடுக்கிறதோ அப்படியே இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய வசனம் தெரியாத மாதிரி இருக்குது. ஆனால் இதை நீங்கள் எடுத்து வாயில் எடுத்து சொல்ல 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 ஊதுறீங்க. ஊத 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 அது எப்படிப்பட்ட வசனமோ அப்படிப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாம், பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிப்பாட்டை உங்கள் இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒன்று புரிஞ்சிருச்சு அப்படின்னாக்க, இந்த சினிமா பாட்டு பாடுறது, ஏதாச்சும் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. வசனத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். கர்த்தனுடைய பரிகாரியாக இருக்கிறார். தேவனை உயர்த்துவார், அவனுடைய அடைக்கலம். சங்கீதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. 150 சங்கீதத்தில் தாவீது என்ன எழுதி வச்சிருக்கிறான்னு நினைக்கிறீங்க? அவன் வாழ்க்கையில் கடவுள் எப்படிப்பட்டவன்றதை சொல்லி ஊதி 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 தன் வாழ்க்கை ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கை. கொஞ்சம் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான், குடும்பத்தினால் ஒதுக்கப்பட்டு இருந்தான். அவனுடைய வாழ்க்கையை தேவன் உயர்த்தி இஸ்ரவேல் தேசத்தின் ராஜாவாய் தேவன் மாற்றினார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க இருக்கிற இடத்துல இருந்து நீங்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு உங்களை உயர்த்தக்கூடிய ஆற்றல் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. இந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே இருங்க, கடவுளுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. பலவீனமா இருக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு சுகமாக இருக்கிறார், கர்த்தர் என்னுடைய பரிகாரி, எனக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு அதை சொல்லிக்கிட்டே இருங்க. அதுக்கு உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. வாழ்க்கையில் கடன் இருக்குதா? கடன் இருக்கும்போது சொல்லுங்க, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுகிறது. என் மேல் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறபடினாலே நான் கடனில் இருக்கிறவன் அல்ல, நான் கடன் வாங்குகிறவன் அல்ல, நான் கடன் கொடுக்கிறவனாக இருப்பேன். வசனத்தை சொல்லும்போது இந்த வசனத்துக்கு உயிர் கொடுக்குறீங்க. அப்பதான் அந்த வசனம் வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போகலாம். பள்ளி உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இடம், சபை உங்களை கட்டி எழுப்பும் இடம். ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, ஸ்கூல் இஸ் a place that educate you, church is the place that construct you. அப்படின்னாக்க பள்ளிக்கூடத்தில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க அறிவை கொடுக்குறாங்க. பள்ளிக்கூடம் அறிவை கற்றுக் கொடுக்கிறது, சபை
ஒரு மனிதனை உட்கார வைத்து கட்டி எழுப்புகிறது. ஒண்ணுமே தெரியாத ஒரு மனுஷன், பேதையான ஒரு மனுஷன், ஈஸியா ஏமாத்திடலாம் அவனை. யார் சொன்னா அப்படியே நம்பிடுவான். ரொம்ப வெள்ளந்தி. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கொண்டு சபையில் உட்கார வச்சுன்னு வச்சுங்களேன், அவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்க 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 அவனுக்குள்ள ஞானம் உண்டாகும், அறிவு உண்டாகும், புத்தி உண்டாகும், தெளிவு உண்டாகும், தைரியம் உண்டாகும், விசுவாசம் உண்டாகும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு தெளிவான ஒரு மனுஷனாக இவன் மாற்றப்படுவான். ஏன் அப்படின்னாக்க பள்ளியில் கல்வி தான் கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் சபை ஒரு மனிதனை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. அப்போ ஆலயத்தில் நீங்கள் உட்காரும் பொழுதெல்லாம் கட்டப்படுகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், நான் ரோட்டில் வரும்போது பார்ப்பேன், சில பேர் வீடு கட்டலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணி பள்ளம் நோண்டி அந்த காலம்தான் போட்டிருப்பாங்க, அவ்வளோதான், கட்ட முடியாமல் போயிருக்கும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் போனாக்கா கொஞ்சம் செவுறு கட்டியிருப்பாங்க. கொஞ்ச நாள் பக்கம் போனாக்கா ஃபுல் செவுறு கட்டி வச்சுருப்பாங்க. 2 வருஷம் கழிச்சு போனாக்கா வெறும் ரூஃப் மட்டும் போட்டிருப்பாங்க. அதாவது 6 மாதத்தில் கட்டுற வீடை 5 வருஷமாக கட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? ஏதோ ஒரு வேகத்தில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கட்ட முடியல, பணம் இல்லை. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பணம் வர வர கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி 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 6 மாதத்தில் கட்டி முடிக்கிற வீடை 6 வருஷம் கட்டி முடிப்பாங்க. அதே போல் தான் இன்றைக்கி சில பேர் தொடர்ந்து சபைக்கு வந்தீங்கன்னா சீக்கிரமாக கட்டப்பட்டுருவீங்க. விட்டு விட்டு சபைக்கு வந்தீங்கன்னா கட்டப்படுவீங்க, லேட்டாக கட்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, ஒன்றுமே செய்ய தேவையில்லை, உட்காருங்க. நீங்கள் சும்மா உட்கார்ந்தீங்கனாலே போதும். நீங்கள் உட்காரும் பொழுதே அந்த தேவனுடைய பிரசன்ஸ் உங்கள் மேலே இறங்க 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 உங்களுடைய வியாதி சுகமாகும், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் தீரும், உங்களை எதிர்க்கிற சத்துருக்கள் இருக்கிற இடம் தெரியாமல் அகன்று போவார்கள், உங்களை பகைக்கிறவர்களை தேடியும் காணாதிருப்பீர்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை கர்த்தர் உண்டாக்க செய்வார். எப்படி ஒரு பட்டு போன மரம் மழை தண்ணி பட்டோடனே அப்படியே பூத்து இலைகள் விட்டு கிளைகள் விட்டு பூ பூத்து காய்த்து கனி கொடுக்கிறதோ, அப்படியே கடவுளுடைய ஆலயத்தில் பட்ட மரமாக ஒருத்தன் உட்கார்ந்தாலும் அவனை செழித்தோங்குகிற மரமாய் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நல்ல இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. தொடர்ந்து கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாங்க, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க, கவனிங்க. நீங்கள் கவனிக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வாசிங்க, வேகமாக கடந்து போகலாம். நீதிமொழிகள் 3:16. அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. போதும். இந்த வசனத்தை குறித்து உங்களிடத்தில் நான் பேசி வருகிறேன். டிவைன் ஹெல்த் அண்ட் டிவைன் வெல்த், தெய்வீக ஆரோக்கியமும் தெய்வீக ஆஸ்தியும் அல்லது ஆசீர்வாதமும். டிவைன் ஹெல்த் அந்த டிவைன் வெல்த் அப்படின்ற 2 காரியங்கள் குறித்து உங்களிடத்தில் நான் பேசி கொண்டு வருகிறேன். நம்மளுக்கு 2 கண் இருக்குது பார்த்தீங்களா? அதே போல் நம்ம வாழ்க்கையில் ஹெல்த்தும் வெல்த்தும் 2 கண். ஆரோக்கியம் ஒன்று, ஆஸ்தி ஒன்று. இந்த 2 கண்ணுமே ஒரு மனுஷனுக்கு தெளிவாக இருந்தால் தான் அவன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடியவனாக இருப்பான். இதை தெரிந்த தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவரை நம்பி வருகிற மக்களுக்கு முதலாவது ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், 2வது ஆஸ்தியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமானது, ஆசீர்வாதமும் ரொம்ப முக்கியமானது. இது 2யுமே கடவுளை நம்புகிற மக்கள் பெற்று அனுபவித்து ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க விரும்புகிறாங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்ன்ட்டு? எப்படா இந்த இடத்த விட்டு போவாங்க, எப்படா இந்த வீடை விற்பாங்க, எப்படா இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போவாங்க, ஐயோ தொல்லையாக இருக்குது, பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம எப்படா போவோம்னு நினைப்பாங்க. ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர்னாக்க, நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை உயர்த்தி நம்மளை வாழ்க்கையில் எல்லா நன்மையினால் நம்மளை நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 2 காரியங்கள், ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று ஆசீர்வாதம். இந்த 2 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாதது. இது கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. போன வாரம் இதை குறித்து நான் பேசினேன். என்ன பேசினேன்னாக்க, பிறப்புரிமை, காப்புரிமை, சிறப்புரிமை, இந்த 3 காரியங்களை பற்றி பேசினேன். பர்த் ரைட், காப்பி ரைட் அண்ட் ஸ்பெஷல் ரைட். பிறப்பு உரிமை. நீங்கள் ஆரோக்கியமாகவும் நீங்கள் ஆசீர்வாதமாகவும் இருக்க வேண்டியது உங்களுடைய பிறப்பு உரிமை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம். இன்றைக்கி நம்ம பல நூற்றாண்டுகள் கடந்து வந்துட்டோம். நம்மளுடைய கொள்ளு தாத்தா, அவருடைய அப்பா, அவருடைய தாத்தான்னு அப்படியே பேக்கில் போனீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க அப்படின்னாக்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க, ஆரோக்கியமாக இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு நிலங்கள் இருந்திருக்கும், இடங்கள் இருந்திருக்கும், பொருட்கள் இருந்திருக்கும், எல்லாவற்றையும் உடையவர்களாக இருந்தாங்க. அந்த நாட்கள் கடந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக விற்க 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 நம்ம நாட்கள் கடந்து 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 இப்போ நம்ம ஜென்ரேஷனை பார்க்கும் பொழுது ஒரு வாடகை வீட்டில் இருந்து வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் வறுமை நம்மளை வாட்டி எடுத்து கொண்டிருக்கிறது என்றால் இது நம்மளுடைய வாழ்க்கை அல்ல.
நம்முடைய வாழ்க்கை என்னன்னாக்க ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் நிறைந்த வாழ்க்கை. நம்முடைய முன்னோர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க. இப்போ நான் மைக்கை ஒருத்தரே கொடுக்குறேன், உங்களுடைய தாத்தா பாட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னாக்கா சில பேர் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பஸ் ஸ்டாண்ட் நெருங்கி எங்கள் தாத்தா பேரை கேட்டாலும் போதும் எல்லாத்துக்கும் தெரியும். அப்படியே எங்கள் அப்பா தாத்தா பேரை கேட்டால் எல்லாருக்கும் தெரியும். எங்கள் தாத்தா எங்கள் பாட்டி பேர் சொன்னீங்கன்னாக்கா ஊரே ஆச்சரியப்படும். எங்கள் பாட்டி அப்படி போட்டவங்க, முரத்திலே புளி அடித்து விரட்டினவங்க, அவ்வளோ பெரிய ஆளுங்க நாங்களாம். எங்கள் ஊரில் அவ்வளோ சொத்துக்கள் இருந்துச்சு. இப்போ என்னாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு இப்போ ரொம்ப கீழே வந்துட்டோம். ஆனால் இது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் கிடையாது, அதுதான் நம்மளுடைய ஸ்டேட்டஸு. அதுலேருந்து இறங்கி வந்துட்டோம். ஆனால் மறுபடியும் நீங்கள் கடவுளை அறிந்து கொள்ளும் பொழுது அந்த இடத்திற்கு உங்களை தேவன் உயர்த்தி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ நீங்கள் ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறது யாருடைய விருப்பம்? உங்கள் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போயிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த தெய்வீக ஆரோக்கியம் எதை குறித்து பேசிக்கிட்டு வர்றோம்? ஆமாம், மருத்துவ ஆரோக்கியத்தை குறித்து நான் இங்கே பேச வரலை. ஏனென்றால் நான் மருத்துவரும் அல்ல. நம்ம ஊரில் ஒரு மருத்துவர் இருக்கிறார். யாருங்க? பாமக தலைவர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அப்படின்வாங்க. அவர் வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் மருத்துவர் கிடையாது, மருத்துவ ஆரோக்கியத்தை குறித்து பேச வரல. நான் கடவுளுடைய ஊழியக்காரனாக இருக்கிறபடினாலே தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து உங்கள் மத்தியிலே பேச வந்திருக்கிறேன். டிவைன் ஹெல்த், தெய்வீக ஆரோக்கியம். இப்போ பாருங்க, 2 காரியங்களை குறித்து பேசிட்டு நான் அப்படியே கடந்து போக போகிறேன். ஒன்று மருத்துவ ஆரோக்கியம், இரண்டாவது தெய்வீக ஆரோக்கியம். இந்த 2 காரியங்கள்லேருந்து அப்படியே கடந்து போக போகிறேன். ஒன்று மருத்துவ ஆரோக்கியம். மருத்துவ ஆரோக்கியம் 3 காரியங்களை கொண்டது. ஒன்று மருத்துவர், இரண்டாவது மருத்துவருடைய சிகிச்சை, மூன்றாவது மருத்துவர் கொடுக்கும் மருந்து. இந்த 3 மூலமாக தான் மருத்துவ ஆரோக்கியம் உண்டாகுது. ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்றைக்கு உலகத்தில் எப்படி ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம்? ஃபஸ்ட்டு டாக்டரை பார்க்குறோம், நல்ல டாக்டரை பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம். என்ன ஃபாலோ பண்ணுறோம்? இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த லேபில் இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க. கரெக்டாக அந்த லேபுக்கு போகிறோம், அந்த டெஸ்ட் எடுக்கிறோம், அந்த ரிப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறோம். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருனாக்கா ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணுறாருனாக்கா சில மருந்துகளை எழுதுகிறார். சில மருந்துகளை எழுதி உங்கள் கையில் கொடுக்கும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா அந்த மருந்து எப்படி சாப்பிட்ணும், காலையில், மத்தியானம், நைட்டு, சாப்பாட்டுக்கு முன்னாடி, சாப்பாட்டுக்கு அப்புறம் எல்லாம் டீட்டெயிலாக எழுதி கொடுத்துறாரு. எழுதி கொடுத்து ஒரு கவரில் போட்டு பகலில் ஒன்று, மதியம் வேணாம், நைட்டு ஒன்று, எல்லாம் அந்த மெடிக்கல் ஷாப்பில் இருக்கு எழுதி கொடுத்துட்றாங்க. கரெக்டாக வாங்கி வந்துடுறீங்க, கரெக்டாக வீட்டில் வந்து போடுறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. இந்த 3 காரியங்களையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மருத்துவத்தின் மூலமாய் ஆரோக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமாவா இல்லைங்களா? அப்படி தானே உங்களுக்கு ஆரோக்கியம் உண்டாகுது. டாக்டர்கிட்ட போகிறீங்க, டாக்டர் சொல்கிற ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறீங்க, மருந்து சாப்பிட்றீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. இது மருத்துவ ஆரோக்கியம். தெய்வீக ஆரோக்கியத்தை குறித்து நான் பேசுகிறேன். அந்த மருத்துவ ஆரோக்கியத்தை குறித்து பேச நிறைய பேர் இருக்கிறாங்க. யூடியூப்பில் போனால் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹீலர் பாஸ்கர் இருக்கிறார். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஹீலர் பாஸ்கர், அவர் பேர் ஹீலர் பாஸ்கர்னு வச்சுக்கிறார். ஆக்சுவலி நம்ம தான் வைக்கணும் ஹீலர் டேனியல், ஹீலர் சம்பத்துன்னு. ஆனால் அவர் வச்சுக்கிறார் ஹீலர் பாஸ்கர்னு. கொஞ்ச நாளில் மாறும். எல்லாத்தையும் தேவன் மாற்ற போகிறாரு. இன்னைக்கு உலகத்தை பார்த்து கிறிஸ்தவம் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, கிறிஸ்தவத்தை பார்த்து தான் உலகம் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நம்ம தான் முன்னோடிகளாக அவங்களுக்கு இருக்கிறோம். நம்மளை பார்த்து தான் அவங்க ஃபாலோ பண்ணுற இடத்துல இருக்கணும். எப்படியோ ஒரு இடத்துல மிஸ் ஆகிட்டோம், மாறி போச்சு, மறுபடியும் திருப்பி வருவோம், நம்ம இடத்துக்கு வந்து நிற்போம் நம்ம. ஸோ நம்ம வாழ்க்கையில் அந்த ஹீலர் பாஸ்கர் அவர் என்ன பண்ணுறாருனாக்க எப்படி சுகமாக இருக்கிறதுன்றத குறித்து பேசுகிறார். நான் ஊழியக்காரன், நான் என்ன பேசணும்? கடவுள் எப்படி சுகம் கொடுக்குறாருன்னு பேசணும்ல. அப்போ டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு, டாக்டர் கொடுக்குற மருந்து, இது 3 மருத்துவ ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கிறது. நான் சொல்ல போகிற ஒரு 3 தெய்வீக ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்குது. என்னன்னாக்கா, 1 தேவன், 2வது தேவனுடைய வார்த்தை, 3வது தேவனுடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? 1 தேவன், 2 தேவனுடைய வார்த்தை, 3 தேவனுடைய பிரசன்னம். டோரா பூச்சி மாதிரி சொன்னால் சொல்லுவீங்களா? மலை, ஆறு, மரம், வீடு அப்படின்னு டோரா பூச்சிக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. என் பொண்ணு பார்க்கும் சின்ன வயசில். அந்த மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். தேவன், சொல்லுங்களேன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், இது 3 தான் டிவைன் ஹெல்த், தெய்வீக ஆரோக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஸோ இந்த பக்கம் 3 இருக்குது. டாக்டரு, ட்ரீட்மெண்ட்டு, மெடிசின், இது 3 மருத்துவ ஆரோக்கியத்தை கொடுக்குது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம் தெய்வீக ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை வேகமாக வாசிங்க.
யாத்திராகமம் 15:26. பதின் 26 தானே. நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு ஆம். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து ம். அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து ம். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் ம். நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். ம். நானே உன் பரிகாரியாய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். கர்த்தர் என்றார். ஆங்கிலத்தில் எப்படி வருதுனாக்க, ஒரு இடத்துல ஐ ஆம் த ஹீலத்தின்னு சொல்றாரு, இன்னொரு இடத்துல ஐ ஆம் த லார்ட் ஹூ ஹீல்ஸ் யூ அப்படின்னாக்க உன்னை குணமாக்குகிற, இந்த குணமாக்குகிற இந்த குணம், இந்த சுகம், இந்த ரெண்டு வார்த்தைகள் பார்த்தீங்கன்னாக்க ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்படுகிறது. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னாக்க செழிப்பு அப்படின்னாக்க, கடவுள் சொல்றார் இஸ்ரவேல் மக்களுக்கு, நீங்கள் இந்த வனாந்தரத்தில் அடிப்படை வசதியற்ற மக்களாக நடந்து வந்தாலும் உங்களை ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதற்கான எல்லா சாத்திய கூறுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட தேவன் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்ற கடவுள் அந்த வார்த்தையை கொடுத்த உடனே காரியங்கள் நடக்கல. அந்த வார்த்தையை மக்கள் நம்பி விசுவாசித்து அதை சொல்லும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு உயிர் உண்டாகக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப அவர் நமக்கு யாரா இருக்கிறாரு? பரிகாரியாக இருக்கிறாரு. அப்படின்னாக்கா டாக்டர் கிடையாது, அதுக்கும் மேல. ஏன்னா டாக்டருங்களே என்ன சொல்றாங்கனாக்க, எங்கனால முடிஞ்சதை நாங்க பண்றோங்க, எங்க கையில ஒன்றும் கிடையாது, எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அப்ப டாக்டரே என்ன பண்றாங்கனாக்கா, தனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத ஒத்துக்கிறாங்க. ஆனா நம்ம தான் என்ன பண்றதுனாக்கா, டாக்டர்கிட்ட போயிட்டு, டாக்டர் உங்களை தான் நான் கடவுள் போல நம்பி இருக்கிறேன், அவருக்கே வைத்தவங்களும் இன்னொட்டு தான் போகணும். ஹலோ, இருக்கீங்களா? ஆமாம், அவருக்கு முடி வெட்டினாலே அவர் இன்னொட்டு தான் போகணும். டாக்டர்னால அவரே கண்ணாடி பற்றி வெட்டிக்க முடியாது, முடிவெட்டுற பார்பரே அவருக்கு முடி வெட்டிக்க முடியாது, டாக்டர் அவருக்கு குணமாக்கிக்க முடியாது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு ஆப்ரேஷன் அப்படின்னாக்கா, அனஸ்தி ஆடுங்க, போடு, டிப்ஸ் ஏற்று நானும் ஆப்ரேஷன் பண்ணுறேன், அவரே பண்ணிக்க முடியுமா? டாக்டருக்கு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணிக்க முடியும், அவரே இன்னொருத்தர் டிபெண்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கும் மேலே கடவுள் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவரை நம்புங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறதுனாக்கா, கடவுளை நம்புறது இல்லை, டாக்டரை போய் நம்புறது. முக்கியமாக அந்த போலி டாக்டருங்களை தான் நிறையா நம்புறது, நல்ல டாக்டர் கூட நம்புறது கிடையாது, போலி டாக்டரை போய் நம்புறது. இன்றைக்கி நிறைய கேஸ் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க போலி டாக்டருங்க நிறைய ஆகிட்டாங்க. 10வது ஃபெயில் ஆன ஒருத்தன் ஆஸ்பத்திரி நடத்திட்டு இருக்கிறான். எப்போ நடத்தினான்னு கேட்டாக்கா, யூடியூப்பை பார்த்துக்க நான் டாக்டர் ஹாஸ்பிட்டல் நடத்திக்கிட்டு இருக்கிறேன், யூடியூப்பை பார்த்து எப்போ ஹாஸ்பிட்டல் நடத்தினேன் அப்படின்னாக்கா, தலைவலிக்கு என்ன மாத்திரை ஃபோட்டோ எடுத்து வச்சு எழுதி வச்சுக்கிறது, அதை பார்த்து வயிற்று வலிக்கு என்ன மாத்திரை எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிறான். எழுதி வச்சுட்டு 5 ரூபா டாக்டர் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறான். அவனை போய் ஜனங்க க்யூவில் நின்று பார்த்துக்கிட்டு வர்றாங்க. இப்போ எல்லாம் போலி டாக்டர் எல்லாம் பிடிக்கிறாங்க. இப்போ நான் சொல்கிறேன், டாக்டரே கடவுளை நம்பி இருக்கிறாரு, கடவுளை நம்பி இருக்கிற ஜனங்க நீங்கள் டாக்டர் நம்பி இருக்கிறீங்க. எனக்கு அதான் வேதனையாக இருக்குது. ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்கள் கடவுள் சொல்கிறாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். இன்றைய உலகம் மருத்துவரை கடவுளாக பார்க்கிறது, கடவுளை மருத்துவராக கூட பார்க்க மறுக்கிறது. எத்தனை பேத்துக்கு புரியுது? எத்தனை பேத்துக்கு புரியுது? மருத்துவரை கடவுளா பார்க்குறாங்க சார், கடவுளை மருத்துவராக கூட பார்க்க மாட்டாங்க சார். அட்லீஸ்ட் ஒரு டாக்டராக கூட அவங்களால கடவுளை பார்க்க முடியலையா? நான் பல வருஷங்களுக்கு முன்பாக நம்ம சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். நம்முடைய தேவன் ஒரு பச்சோந்தியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் செய்தி கேட்டிருக்கீங்க? ஆமாம், கேமலின் பச்சோந்தி, கடவுள் ஒரு பச்சோந்தி அப்படின்னு பிரசங்கம் பண்ணேன். ஏன் சார் கடவுளை பச்சோந்தின்றீங்க? இந்த பச்சோந்தினுடைய தன்மை என்னன்னாக்க, இந்த பச்சோந்தி எந்த இடத்துல போய் உட்காருதோ, உட்கார்ந்த உடனே அது உடம்புல இருந்து ஒரு விதமான லைட் இருக்குமா. அந்த லைட் என்ன பண்ணுனாக்க, உட்கார்ந்துருக்கிற இடத்துல அடித்த உடனே அந்த உட்கார்ந்துருக்கிற இடத்துல இருக்கக்கூடிய கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கலரு அந்த பச்சோந்தி மேலே பட்ட உடனே அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய நிறத்தை மாற்றிக்கொள்ளுமா. மாற்றிக்கொள்றது கிடையாது, அந்த லைட்டு அந்த இடத்துல பட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய வெளிச்சம் என்ன பண்ணுனாக்கா, பச்சோந்தி மேலே பட்டு பச்சோந்தி கலர் மாறிடுது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, அவன் சரியான பச்சோந்திப்பா, ஏன் இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவான், நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவான். பச்சோந்தின்றதை வந்து நெகட்டிவ் சென்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாசிட்டிவ் சென்ஸில் எப்படி தெரியுங்களா எடுத்துகிட்டு போகணும்? பச்சோந்தி எந்த இடத்துல உட்காருதோ அந்த இடத்துக்கு போல் தன் கலரை மாற்றிக்கொள்ளுமா. ஏன்னாக்க அது தன்னை தப்பித்துக் கொள்வதற்காக தேவன் அதற்கு கொடுத்த ஒரு ஆற்றலாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்கிறேன், கடவுள் ஒரு பச்சோந்தி அப்படின்னு சொல்கிறேன்.
எப்படி சார் கடவுள் பச்சோந்தியா இருக்கிறார் அப்படின்னாக்க, ஒரு மனிதன் அந்த தெய்வத்தை நோக்கி நீர் என்னுடைய மருத்துவர் என்று சொல்லி அவரை பார்க்கும் பொழுது, அந்த தேவன் அவன் மேல் வந்து தன்னுடைய பிரசன்னத்தை வைக்கும் பொழுது, இவன் அவரை என்னவாக பார்க்கிறானோ அதுவாக அவர் மாறக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? அப்ப கடவுளை ஒரு மருத்துவரா கூட உங்களால பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறீங்களே, ஆனா மருத்துவரை கடவுளா பார்க்கக்கூடிய மக்களாக இருக்கிறீங்க. எங்க தப்பு பண்றீங்கன்னு யோசிச்சு பாருங்க. மனுஷனா பாருங்க, தெய்வத்தை தெய்வமாய் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ மருத்துவரை கடவுளா பார்க்க கூடாது, கடவுளை அட்லீஸ்ட் மருத்துவராவாச்சும் பாருங்க. ஏன்னாக்க அவர்தான் மருத்துவத்தையும் உண்டாக்கினவர், மருத்துவரையும் உண்டாக்கினவர், மருந்துகளையும் உண்டாக்கினவர், மனிதன் கண்டுபிடிப்பதற்கான அறிவை கொடுத்தவர், எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருக்கிறபடினாலே அந்த தெய்வத்தை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் வாழ்நாள் எல்லாம் ஆரோக்கியமாய் வாழ்வதற்கான ஆற்றலை தேவன் தனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் பாருங்க, ஆலயத்தில் வந்து பலவீனத்தோடு வந்து உட்காருவாங்க, சுகவீனத்தோடு வந்து உட்காருவாங்க, வலியோடு வந்து உட்காருவாங்க. உட்காந்துட்டு ஆராதனை முடிஞ்சு போகும்போது பார்த்தீங்கன்னாக்க ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுவாங்க, ஃப்ரீயாக இருப்பாங்க, கிளியர் ஆயிருப்பாங்க, கியூர் ஆயிருப்பாங்க. ஏன்னா அந்த கடவுளுடைய பிரசன்னம் என்ன பண்ணுதுனாக்கா உங்களை அறியாமலே உங்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு முறை பல வருஷங்களுக்கு முன்பாக நான் காலை ஆராதனைக்கு போனோம். சனிக்கிழமை பார்த்தீங்கன்னாக்க இந்த இடது பக்கம் ஷோல்டரில் பயங்கரமான வலி, எனக்கு தூக்க முடியல, ஒரு மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்குது. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்கனாக்கா பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இடது பக்கம் ஷோல்டரில் வலி இருக்குது அப்படின்னாக்கா அது ஹார்ட்டோட சம்மந்தப்பட்டது, என்னான்னு டாக்டர்கிட்ட போய் பார்க்குறது நல்லது தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போனோம். வலி இருக்குது, நைட்டு ஃபுல்லாக படுக்க முடியல, ஒரு பக்கம் திரும்பினா வலிக்குது, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, பயங்கரமான பெயின். சரி, அதோட கூட ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஆலயத்துக்கு போயிட்டேன். ஆலயத்துக்கு போயிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். ஆலயத்தில் ஊழியக்கார் பாட்டு பாடுறார். என்ன பாட்டு பாடுறானாக்க, ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம்ன்ற பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு எந்திரிச்சு நின்று நான் அப்படியே பாடிக்கிட்டே இருக்கிறேன். வலி இருக்குது, நான் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறேன். அந்த பாட்டு பாடி முடித்த பிற்பாடு சேரில் உட்காடுறேன். அந்த வலி அந்த இடத்துல இருந்த மாதிரி தெரியல. கையை தூக்குறேன், கையை அசைக்கிறேன், திருப்பி பார்க்குறேன், அழைச்சி எல்லாம் பார்க்குறேன், அந்த பெயினே இல்லை. அந்த டைமில் எனக்குள்ள ஒரு ஃபீல் வந்துச்சு பாருங்க. ச்சே, கடவுள் அந்த தெய்வீக ஆரோக்கியத்தை ஒரு மனிதனுக்கு வைத்திருக்கும் பொழுது மருத்துவர் கூட வலியோடு கூட தான் ஒரு மனிதனுக்கு சுகத்தை கொடுக்கிறாரு. இந்த தேவன் தன்னுடைய பிரசன்னத்தில் வந்து உட்காருகிற மனிதனை வலி இல்லாமல் அவனுக்கு ஆரோக்கியத்தை அவர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பாட்டை இன்னைக்கு நான் விரும்பி பாடுவேன். ஏகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம். அவர் சுகத்தை கொடுக்கிறதுல ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், இந்த மாலை வேளை சொல்கிறேன், மருத்துவ ஆரோக்கியம் அல்ல, தெய்வீக ஆரோக்கியத்திற்கு நீங்கள் எல்லாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறீங்க. உங்களால் டாக்டர் கிட்ட போகாமலே உங்களால் சுகமாய் வாழ முடியும். இது நான் பிரசங்கம் பண்ணுறத அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்காரன் கேட்டானாக்க என்ன ஆகுறது? தூக்குங்கடா அந்த செல்லத்தை, நம்ம வியாபாரத்துக்கு பங்கம் வைக்கிற மாதிரி ஒன்றும் பண்ணிக்கிட்டு இருக்கானே. வரேன், இன்னும் கொஞ்ச நாள் தான் திரையரங்குகளும் திருமண மண்டபங்களும் திருச்சபைகளாக மாறும் நாட்கள் மிக தூரத்தில் இல்லை, மிக அருகில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? திரையரங்குகளும் திருமண மண்டபங்களும் திருச்சபைகளாக மாறும் நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. அப்புறம் என்ன பண்ணுவீங்க சார்? அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய போகுது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், ஒவ்வொரு அரசாங்கமும் வரும்போது திட்டம் போடுறாங்க. இந்த பகுதியில் மருத்துவமனை கம்மியாக இருக்குது, அரசாங்க மருத்துவமனையினால கண்ட்ரோல் பண்ண முடியல பேஷண்ட்ஸை, அப்போ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி போய் கேட்குறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் அதிகமாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஓப்பன் பண்ண என்ன ஆகுதுனாக்கா மக்கள் அரசாங்க மருத்துவமனைக்கு போகிறத குறைத்து கொண்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. சீக்கிரம் பார்க்குறாங்க, மருந்து கொடுக்குறாங்க, டக்குன்னு வேலை முடிஞ்சது, ஜனங்க ஃப்ரீ ஆகிடுறாங்க, அடுத்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்க வியாதிகள் அதிகமாகுது, அதுக்கேற்ற மாதிரி மருத்துவமனைகள் அதிகமாகுது. இது இல்லை சார் வளர்ச்சி. கிறிஸ்தவ சபைகள் இருப்பதற்கான நோக்கம் என்ன அப்படின்னாக்க இதெல்லாம் குறைக்கிறது தான் நம்மளுடைய வளர்ச்சி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், ஹாஸ்பிட்டல் எல்லாம் குறைக்கணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகிற ஜனங்கள் எல்லாம் குறைக்கப்படணும். கடவுளுடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற மக்கள் சபைக்குள் இருந்தாலும் சபைக்கு வெளியிலே இருந்தாலும் அவர்கள் சத்தம் கேட்கப்படும் பொழுதே சுத்தமாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
இங்கிலாந்து தேசத்தில் ஒரு ஊழியக்காரர் வாழ்ந்த நாட்களை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. அவர் வாழ்ந்த நாட்களிலே எல்லா விதமான பாரு, கிளப்பு, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய விடுதிகள் எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஏன் அப்படின்னாக்க, அந்த மனிதன் போய் நின்று பிரசங்கிக்கும் பொழுது மக்கள் பாவத்தினால் உணர்த்தப்பட்டவர்களாக, வியாதியிலிருந்து சுகமாக கூடியவர்களாக, முடவர்கள் நடக்கக்கூடியவர்களாக, பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடையக்கூடியவர்களாக ஒரு மிக பெரிய ரிவைவலை உண்டாக்கின பொழுது தேசம் அதிர்ந்தது, அரசாங்கம் அதிர்ந்தது. அந்த ஒரு மனிதனை கண்டு அரசாங்கமே அதிர்ந்து அவர் இருந்த நாட்களிலே எல்லாவற்றையும் க்ளோஸ் பண்ண சொன்னாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்றால் நான் சொல்லுகிறேன், இனி வருகிற நாட்களிலே உங்களுடைய கண்கள் தேவன் காணும்படி செய்வார். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டல் எல்லாம் குறையும். அரசாங்கத்திலேருந்து நமக்கு பெட்டிஷன் கொடுப்பாங்க. சார் கொஞ்சம் 2 சர்ச் ஓப்பன் பண்ணுங்க சார், நாங்கள் உங்களுக்கு கட்டணம் கட்டித்தர்றோம், நாங்கள் மைக் செட் வாங்கி கொடுக்குறோம், நாங்கள் உங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், நீங்கள் நடத்தினா மட்டும் போதும் சார். என் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன், நான் கஷ்டப்பட்டு இடத்த வாங்கி கஷ்டப்பட்டு கட்டி அதில் ரொம்பவும் சிரமப்பட்டு ஒரு ஊழியத்தை பண்ணுற கேரக்டர் நான் கிடையாது. நான் என் வழி சொல்லுங்க வரல வாயில், என் வழி தனி வழி. எல்லாரும் போகிற வழியில் நான் போக மாட்டேன். என் வழி தனி வழி. மொத்தமாக அடித்தா கேங்ஸ்டர், ஒத்தையை அடித்தா மான்ஸ்டர். அதே போல என் வழி தனி வழி. நான் போகிற ஊழியத்தின் பாதையில் அரசாங்கத்தில் சொல்லணும், சார் அந்த பகுதியில் வியாதி பிரச்சனை நிறையா இருக்குது சார், கொஞ்சம் 2 சபை அந்த பக்கம் ஓப்பன் பண்ணிங்கனாக்க கவர்மெண்ட்டே உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துறேன் சார், நீங்களே எல்லாம் பண்ணிங்கன்னா ஓகே, என் அசிஸ்டண்ட் அமுச்சு விட்றேன், அவங்க அந்த காரியத்தை பண்ணுவாங்க. ஐயா நீங்கள் அதெல்லாம் வரணுமா? என் அசிஸ்டண்ட் வந்தாலும் அந்த இடத்துல காரியம் நடக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எல்லாரும் பார்க்குறீங்க. 10-15 பேரை வச்சுக்கிட்டு நீ பண்ணுற சேட்டை தாங்க முடியலையே. நான் சொல்கிறேன், கட்டாயமாக நடக்கும், கட்டாயமாக நடக்கும். அரசாங்கமே நமக்கான இடங்களை கொடுத்து நீங்கள் சபைகளை கட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லி இஸ்ரவேல் தேசத்தில் நடந்த அதே விதமான புரட்சி நம்முடைய தேசத்திலும் தேவன் நடக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நீங்க எல்லாம் சாட்சிகளாக இருக்கிறீங்க. அந்த நாட்கள் வரும், மிக விரைவில் வரப்போகிறது. மருத்துவமனைகள் குறைந்து சபைகள் அதிகமாகி கொண்டே இருக்கும். எல்லா கிரவுண்ட்லையும் கூட்டம் நடக்கும்னு நான் சொல்றேன். ஹல்லேலூயா. எல்லா கிரவுண்டையும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? 1க்கு போகிறது, 2க்கு போகிறது, பார்க்க போகிறது, தண்ணி அடிக்கிறது, அந்த சீனுக்கெல்லாம் இடம் கிடையாது. எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க. நான் யோசிச்சு பார்த்து, எதுக்கு ஆண்டவர் நீ கூட்டம் நடத்தும் போது எல்லாம் க்ளீனாக இருந்தால் தானே நடத்த முடியும்? அங்கே அசிங்கமாக இருந்துச்சுனாக்கா நல்லாவா இருக்கும்? நல்லா மேடை போட்டு ஜனங்க உட்காந்து கேட்குற மாதிரி டாய்லெட் ஃபெசிலிட்டி, பார்க்கிங் ஃபெசிலிட்டி எல்லாம் இருந்துச்சுனாக்கா நீ கூட்டம் நடத்தும் போது ஈஸியாக இருக்கும். நான் சொல்கிறேன், நான் விசுவாசத்தோடு சொல்கிறேன், எல்லா கிரவுண்டுகளையும் எல்லா அரசாங்க மைதானங்களிலும் தேவனை உயர்த்துகிற கூட்டங்கள் மிக மிக விரைவில் தேவன் நடத்தும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம். வியாதிகள் எல்லாம் சுகமாக்கும்படி தேவன் செய்ய போகிறார். நோய்களை எல்லாம் சுகமாக்கும்படி தேவன் செய்ய போகிறார். இதை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். என்னை கொண்டு தேவன் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். பெரிய பெரிய கோடீஸ்வரனுங்கெல்லாம் கோடி கோடியா பணத்தை வச்சுட்டு நோயில் இருக்கிறானுங்க. ஆனால் ஒரு தேவ மனிதன் எழும்பி சுகமாக்கும் வல்லமையை அவர்கள் மத்தியிலே காண்பிக்கும் பொழுது உதிக்கும் முன் ஒளியினிடத்திலே ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஹல்லேலூயா. ராஜாக்கள் ஏசா நம்மளை பார்க்க வரணும்? ஃபோன் பண்ணா நம்ம தான் போகணும். ஆனா அவன் வர்றான் அப்படின்னாக்கா அவன்கிட்ட ஏதோ ஒன்று தேவை இருக்கு. அந்த தேவை நம்ம கிட்ட இருக்குது. அதனாலதான் நம்மளை தேடி அவனை வரும்படியாய் தேவன் செய்கிறார். இந்த மாலை வேளையில நான் சொல்றேன், நம்ம கூட இருக்கிற தேவன் மிகவும் பெரியவர். ஹல்லேலூயா. அந்த தேவன் சுகமாக்குகிறதிலே வல்லவர், வியாதிகளை சுகமாக்குகிறதிலே சிறந்த தேவன். அவர் தான் சொன்னாரு, நானே உன் பரிகாரியாகிய. நான் சொல்றேன், நீங்க நம்ம ஆலயத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னாக்க, ஐயா 10 வருஷம் 5 வருஷம் 20 வருஷம் ஆனாதான் நோய்களை சுகமாக்க முடியும்னு சொல்றாங்க. ஐயா நான் சொல்றேன், நீங்க நேத்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு சபைக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, உங்களை கொண்டு கடவுள் செய்யணும்னு டிசைட் பண்ணிட்டாருனாக்க உங்க மூலமா தேவன் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. ஒரு ஊழியக்காரருடைய செய்தி கேட்டுக்கிட்டே இருந்தேன். கேட்டுட்டே இருக்கும்போது யாகம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊழியக்காரம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் இறுதி இடத்துக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் சாவு தான். அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த சபைக்கு போகிறவங்க பக்கத்தில் இருக்கவங்க யாரோ சொல்லியிருக்காங்க, நீங்கள் சபைக்கு போகிறீங்களே, இந்த ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு 3-4 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் கிடக்குது, அந்த பொண்ணுக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அவங்க சும்மா கூப்பிட்டாங்க, ஜெபம் பண்ணிட்டு போட்டுன்னு. நம்ம ஆளுங்க கடமைக்காக ஜெபம் பண்ணுறதுல நம்ம ஆளுங்களை யாருமே மிஞ்ச நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா வாங்க கடைசியாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கய்யா. கடைசியாக ஜெபம் பண்ணிட்டு போயிருங்கய்யா.
என்ன எதுவும் மிச்சம் குறை இருக்குதா வந்து தொட்டு விட்டு போகிறதுக்கு? கடமைக்காக ஜபிக்கிற இடத்துக்கு போகவே கூடாது, கடமைக்காக ஜபிக்கவும் கூடாது. அந்த அம்மா ஒரு சாதாரண ஒரு விசுவாசி, அந்த 3-4 வருஷமா வியாதியா இருக்கிற பொண்ணுக்காக ஜபிக்கும்படி கூட்டிட்டு போறாங்க. இந்த அம்மாவே வாழ்க்கையில ரொம்ப விரக்தியில் இருக்குது. இந்த அம்மா போய் அந்த இடத்துல ஜபம் பண்ணுது. ஜபம் பண்ண உடனே அந்த பொண்ணு நல்லாயிடுச்சு சார். அல்லேலூயா. 3-4 வருஷமா படுத்த படுக்க அந்த பொண்ணு நல்லாயிடுச்சு சார். நல்லான உடனே அந்த குடும்பத்துக்குள்ள மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி, ஆச்சரியம். இந்த மாதிரி கர்த்தர் சுகமாக்கி இருக்கிறான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு காணிக்கை கொடுத்தாங்க. அதுல இருந்து அந்த அம்மா எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கனாக்க, அவங்க சொல்லுகிற காரியங்களை தேவன் வாய்க்க பண்ணினார். அவங்க தொட்டு ஜெபிக்கும் போது சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சா. அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் உண்டாக்கினார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க சார்? நான் சொல்றேன் சார், உங்களை கடவுள் தூக்கணும்னு நினைச்சிட்டானாக்க, உயர்த்தணும்னு நினைச்சிட்டானாக்க, அவருடைய வரம் ஒன்று உங்களுக்குள்ள செயல்பட்டுச்சுன்னா போதும், உங்களுடைய தலையை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். நானே உன் பரிகாரி ஆகிய கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்களேன், நீரே என் பரிகாரி ஆகிய கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ மருத்துவ ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாக்க 3 காரியங்கள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்னு சொல்லுங்க பாப்போம். மருத்துவ ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்றதுக்கு 3 காரியங்கள் சொன்னேன். சத்தம் கேட்கல, கவனிக்கல. மருத்துவருடைய சிகிச்சை, மருத்துவர் கொடுக்கும் மருந்து. பேசுவீங்களா மாட்டீங்களா? 3 காரியங்கள் சொன்னேன். என்னன்னு சொல்லுங்க பாப்போம். மருத்துவர், சிகிச்சை, மருந்து. இந்த 3 காரியங்கள் மூலமா தான் என்ன பண்ணுது? மருத்துவ ஆரோக்கியம் நடக்குது. சரி, தெய்வீக ஆரோக்கியம் எப்படி நடக்குதுன்னு சொன்ன? தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம். இந்த 3 காரியங்கள் மூலமாக தெய்வீக ஆரோக்கியம் வருகிறது. அதாவது செலவில்லாம ஆரோக்கியமாகிறது. 5 ரூபா டாக்டர் கிட்ட போய் சுகமாகிறது கிடையாது. 5 ரூபா கூட கிடையாதுன்ற, ஃப்ரீ. இயேசு சொன்னார், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். ஃப்ரீயான ஒரு சுகத்தை கடவுள் வச்சிருக்கிறார் உங்க வாழ்க்கையில. அப்ப 3 காரியங்கள். சரி, இப்ப டாக்டர் அப்படின்னாக்க டக்குன்னு போய் பார்த்துட முடியுமா டாக்டரை? அதுக்கு என்ன வாங்கணும்? அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அவர் ஊர்ல இருக்கணும். அவர் காலையிலேயே சாயந்தரமாண்டு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரு. அந்த அப்பாயின்மெண்ட்டை வாங்கிட்டு உங்களுக்கு 9 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னாக்கா நீங்க 10 மணிக்கு போவீங்களா, 10:30 மணிக்கு போவீங்களா? கேட்கல. 9 மணிக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாருனாக்கா 8:30 மணிக்கு உள்ள இருப்பீங்க. ஏன்னா எவனும் உள்ளே போயிட போகிறான், டைம் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வெயிட் பண்ணி காத்திருந்து டாக்டரை பார்க்குறீங்க. 2வது அவர் என்ன பண்ணுறாருனாக்க சிகிச்சை கொடுக்குறாரு. என்ன சிகிச்சை கொடுக்குறாரு? இந்த டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த லேபில் இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சொல்கிறீங்க, டாக்டர் ரொம்ப தூரமாக இருக்குது, பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, அங்கேயே ஒரு பொண்ணு டெஸ்ட் எடுக்குது, டிப்ளமா தான் முடிச்சிருக்கு, டிப்ளமா இன் ஃபார்மசி, அங்கே போய் டெஸ்ட் எடுத்துட்டா கொஞ்சம் காசு கம்மியாக வச்சுருக்கோம். உனக்கு நோய் சுகமாகணுமா வேணாமா? டிப்ளமா படிச்ச பொண்ணு போய் டெஸ்ட் எடுக்கிறன்ற. அப்போ டாக்டர் சொன்ன லேபில் போய் டாக்டர் சொன்ன சிகிச்சைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு வரீங்க. இப்போ டாக்டர் மருந்து எழுதுறாரு. நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அறிவாளிங்க நம்மளாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, டாக்டர் 3 நாளைக்கு மருந்து எழுதுறாருனாக்கா நம்ம 1 நாளைக்கு தான் வாங்குவோம். எத்தனை பேர் 1 நாளைக்கு மட்டும் வாங்குவோம்? கை தூக்குங்க பார்ப்போம். பாதி கை தான் வந்துருக்குது. வசந்தி சிஸ்டர் தான் ஃபுல்லாக கை தூக்குறாங்க. சூப்பர். டாக்டர் 3 நாளைக்கு கொடுத்தாக்க நம்ம 1 நாளைக்கு தான் வாங்குவோம். ஏன் 1 நாளைக்கு வாங்குறோம்? நமக்கு தெரியும் 1 நாளைக்கு போட்டாலே சரியாயிடும், அப்புறம் எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கணும்ன்ட்டு. ஆனால் டாக்டர் எதுக்கு 3 நாளைக்கு எழுதுறாரு அப்படின்னாக்க, மெடிக்கல் ஷாப் ஓடணுன்றதுக்காகவா? உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எத்தகைய தன்மை உள்ளதாக இருக்கின்றது ரிப்போர்ட்டை பார்த்து அந்த ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன் எழுதி காலையில் மத்தியானம் நைட்டு போடுங்க அப்படின்னாக்க, அதுலேயும் நம்ம ஆளுங்க புத்திசாலித்தனமாக மத்தியானம் போட மாட்டாங்க, காலையில் நைட்டு மட்டும் போட்டுப்போம், கரெக்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயே நம்ம ஆளுங்க பிரில்லியண்ட்டாக வேலை பார்ப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? மருத்துவ ஆரோக்கியத்தை பெறுகிறதுக்கு டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறீங்க, டாக்டர் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறீங்க, டாக்டர் சொன்ன மருந்தை போடுறீங்க. இதெல்லாம் போட்டால் தான் ஆரோக்கியம் வருது. தெய்வீக ஆரோக்கியத்துக்கு என்ன தெரியுங்களா? தேவன் வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம். இப்போ டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் போறீங்க. ஆனால் நான் சொல்றேன், நீங்க எப்போ வந்தாலும் உங்களை சந்திக்க உங்கள் தேவன் அப்பாயின்மெண்ட்டோட காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நான் செய்தி எடுத்துக்கிட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஒரு டாக்டரை போய் பார்க்கறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி காத்திருந்து, அவர் நம்ம போன நேரத்தை தாண்டி 1 மணி நேரம் கழிச்சு வர்றாரு. 1 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க உள்ள போனாக்க 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியில் ஒரு பேஷண்ட் காத்திருக்கிறாருன்ற அந்த ஒரு அறிவு கூட கிடையாது. ஜாலியாக பேசிட்டு இருந்துட்டு, ஐயா வரலாமா, வெயிட் பண்ண சொல்லுமா, அப்படியே எங்கள் அப்பா ஃப்ரீயாக பார்க்குறாரு. 500 ரூபா வாங்குறல,
9 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தல, ஆளுங்க வந்திருக்காங்கல்ல, அவங்களாம் பார்த்து முடிச்சுட்டு நீ போய் ஃப்ரீயா பேசு. டாக்டர்கிட்ட பேச முடியுமா? அப்படியே உட்காந்துருக்கிறீங்க. டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்குறீங்க. ஆனால் உங்கள் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுங்களா? நீங்கள் எந்த நேரம் வருவீங்கன்னு உங்கள் அப்பாயின்மெண்ட்டுக்காக தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேத்துக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம். 2 பேத்துக்கு மட்டும் புரியல. சரி, ஓகே, பரவாயில்ல, கடவுள் உங்களுக்கு விளக்குவார். டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் காத்திருக்கிறீங்க. உங்க கடவுள் நீங்க எப்ப அவர்கிட்ட வந்து ஜெபிப்பீங்கன்னு அவர் அப்பாயின்மெண்ட்டோடு காத்துக்கிட்டு இருக்கிறாரு. எந்த டாக்டரை நீங்க பாக்குறீங்க மிஸ் பண்றீங்கன்னு வாழ்க்கையில் நினைச்சுக்கோங்க. உங்களை மதிக்காத டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் காத்திருக்கிறீங்க. உங்களை மதிக்கிற தேவன் நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்திருக்கிறாரு. ஆனா நீங்க டிமிக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. போறேன்றீங்க, ஜெபிக்கிறேன்றீங்க, உட்காரன்றீங்க, ஜபத்தில் போகணுன்னு அப்படியே சொல்லிட்டுதுன்றீங்க, அப்படியே தூக்கமாக வருதுன்றீங்க, அப்படியே சாயிறீங்க, அப்படியே முட்டிங்கால் போடுறீங்க, அப்படியே படுக்கிறீங்க. டாக்டர்கிட்ட போய்ட்டு யாராச்சும் இந்த மாதிரி பண்ணி பார்த்துருக்கீங்களா? டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, டாக்டர் கூப்பிட்றாரு, அப்படியே ஸ்ட்ரெச்சரில் வச்சு தூக்கிட்டு வானுவான். டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது ஃபோன் எடுத்து டாக்டர் பார்ப்பார். உனக்குலாம் 2 ஹெவி டோஸ் போட்டு 4 நாள் படிக்கையில் வச்சாதான் நிலை அடங்குவேன். அப்போ டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எப்படி போகிறீங்க? அப்போ கடவுள்கிட்ட போகும்பொழுது எப்படி போகணும்? இப்போ ஆலயத்துக்கு வந்திருக்கீங்களா? ஆலயத்தில் வந்து எவ்வளோ அழகாக உட்காந்துருக்கிறீங்க, கடவுளுடைய சமூகத்தில் எவ்வளோ கெத்தாக உட்காந்துருக்கிறீங்க. இந்த விதமான ஒரு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது கூட தேவன் நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த கடவுளை புரிஞ்சுக்கிறாம இருக்கிறீங்களே, நீங்க எப்ப வருவீங்கன்னு காத்திருக்கிற ஒரு கடவுள் இருக்கிறாரு. 2வது, டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட், தேவன் கொடுக்கிற வார்த்தை. அவர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்ல கரெக்டான டெஸ்ட் எடுத்துட்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுக்கறது போல கடவுள்கிட்ட தெய்வீக சுகம் வேணும்னாக்கா தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவனுடைய வார்த்தை இங்க நிறைய இருக்குது. இந்த வார்த்தையை எடுத்து நீங்க எப்படி நீங்க அந்த டெஸ்ட்டுக்கு கொடுக்குறீங்களோ அப்படி இந்த வார்த்தைகளை எடுத்து நீங்கள் வாயிலே சொல்ல வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்ப அந்த டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட், தேவன் கொடுக்கிற வார்த்தை. அடுத்து அந்த டாக்டர் கொடுக்கிற மருந்து, இங்க தேவன் கொடுக்கிற பிரசன்னம். எத்தனை பேர் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிச்சிருக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த கடனுக்காக போய் ஜெபிக்கிறது, கடமைக்காக போய் ஜெபிக்கிறவங்கனால பிரசன்ஸை என்ஜாய் பண்ணவே முடியாது. பிரசன்ஸ் எப்போ வரும் அப்படின்னாக்க, ஒரு மனிதன் தேவனை உணரும் பொழுது, தேவனை உள்வாங்கும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் அவன் மேல் இறங்கக்கூடியதாக இருக்கிறது. இப்போ நான் சொல்றேன், இந்த இடத்துல தேவனுடைய பிரசன்ஸ் இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். இந்த இடத்துல கடவுளுடைய பிரசன்ஸ் இருக்குது. கடவுளுடைய பிரசன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னாக்க, ஒரு தக்காளி வாங்குறீங்க கடையில் போயிட்டு, அந்த தக்காளியில் பாதி தக்காளியை ஒரு கிச்சனில் வச்சுட்டீங்க மறந்து. மீதி தக்காளி என்ன பண்ணிட்டீங்கன்னாக்கா எடுத்து கொண்டு போயிட்டு ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க. 2 நாளுக்கு அப்புறம் உங்கள் கண்ணில் தென்படுது. எந்த தக்காளி தென்படுதுனாக்க, கிச்சனுக்கு பக்கத்தில் கவரில் போட்டு வச்சிங்களா ஒரு தக்காளி, அந்த தக்காளி எப்படி இருக்கும், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச தக்காளி எப்படி இருக்கும்? டக்குன்னு யாராச்சும் சொல்லுங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச தக்காளி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிச்சனில் வச்ச தக்காளி அப்படியே காஞ்சு போயிட்டு அப்படியே உடஞ்சி அப்படியே உள்ளுக்குள்ளே பூச்சி வர மாதிரி இருக்கும். இப்போ 2மே தக்காளி தான். ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் இருந்துச்சு, ஒன்று ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருந்துச்சு. இப்போ ஃப்ரிட்ஜுக்கு வெளியில் இருந்த தக்காளிக்கு வியாதி வந்துருச்சு, ஃப்ரிட்ஜுக்கு உள்ளே இருந்த தக்காளிக்கு சுகம் வந்துருச்சு. இப்போ 2மே தக்காளி ஒரே கூடையிலேருந்து எடுத்தது, ஒரே விவசாயிட்டேருந்து வாங்கினது, ஒரே எடை போட்டது, ஒரே பையில் போட்டது, ஆனால் பிரிக்கப்பட்டது. ஒன்று கிச்சன்லேயும் ஒன்று ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் வைக்கப்பட்டது. கிச்சனில் வைக்கப்பட்டது வியாதி வந்தது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கப்பட்டது தேவனுடைய பிரசன்னத்தினால் சுகமாய் இருப்பதற்கு சமமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களால் தெய்வீக சுகத்தை அனுபவிக்க முடியும், தெய்வீக சுகத்தில் வாழ முடியும். அதுக்கு நீங்கள் 3 செய்யணும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டுக்காய் காத்திருக்கிற கடவுளிடத்தில் போய் சந்திங்க, கடவுளுடைய வார்த்தையை நம்புங்க, கடவுளுடைய பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் உட்கார உங்கள் மேல் அந்த பிரசன்னம் இறங்கும் பொழுது, எப்படி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைத்துக்கூடிய தக்காளியில் அந்த டெம்பரேச்சர் மாறி அந்த ஸ்டில்னஸான காற்று அதன் மேலே படும் பொழுதெல்லாம் அது வாடி போகாமல், வதங்கி போகாமல், சுருங்கி போகாமல், கெட்டு போகாமல் அது நன்றாக இருக்கிறதோ, அப்படியே ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது அவன் கெட்டு போகிறது இல்லை. ஹல்லேலூயா. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நீங்க எத்தனை பேர் நீதிமானா இருக்கிறீங்க?
நம்மளாம் நீதிமான்கள். எப்படி நீதிமான்கள் ஆனோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவர் ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்றால் அவர் நீதிமான்களுக்கெல்லாம் நீதிமானாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் தேவன் நீதிமானாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்றேன், ஒரு டாக்டர் கிட்ட போய் ஃபீஸ் கொடுத்து அப்பாயின்மெண்ட் வாங்கி டெஸ்ட் எடுத்து மாத்திரையை வாங்கி அலைஞ்சு திரிஞ்சு லீவு போட்டு அந்த சுகத்துக்காக அவ்வளோ பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு கடவுள் இலவசமாய் சுகத்தை கொடுக்க அவர் தயாராக இருக்கிறார். அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார். அவர் பிரசன்னம் உங்களுக்கு இருக்கிறது. இதை ஏன் பயன்படுத்த முடியாதவங்களாக இருக்கிறீங்க? ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா தான் தேவன் உங்களுடைய கண்களை திறப்பார். உங்களால தெய்வீக ஆரோக்கியத்தில் வாழ முடியும். ஆரோக்கியம்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஆரோக்கியம்னாக்கா வியாதி இருந்து சுகம் மட்டும் சில பேர் நினச்சிக்கிறீங்க. ஆரோக்கியன்ற வார்த்தை வந்து ப்ராஸ்பெரிட்டி அப்படின்ற வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கிறாங்க. அந்த ப்ராஸ்பெரிட்டின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, அதனதன் காலத்திலே அதனதன் காரியங்கள் அனைத்தும் அற்புதமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பதே ஆரோக்கியம். எத்தனை பேத்துக்கு புரியுது? அதனதன் காலத்திலே அந்தந்த காரியங்கள் அனைத்தும் அற்புதமாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடப்பதே ஆரோக்கியம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ உங்களுடைய சரீரத்தில் வியாதி மட்டும் கிடையாது, குறைபாடுகள் இருந்தாலும் அதை தேவன் அருவருக்கிறார். அந்த குறைபாடுகளோடு நீங்கள் வாழக்கூடாது என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ கொஞ்ச நேரம் கடவுளுடைய பிரசன்ஸில் உட்கார பழகிக்குங்க. கொஞ்ச நேரம் கடவுளுடைய சமூகத்தில் போங்க, ஒரு பாட்டு பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க, விசுவாச அறிக்கை வசனத்தை எடுத்து சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கண்களை மூடி அந்த தேவ பிரசன்னத்திற்காக காத்துருங்க. ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என் மேலே வரட்டும். ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னம் என் மேலே வரும் பொழுது என் வாழ்க்கையில் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு நீங்கும். எனக்கு வியாதி வராது. நான் சுகமாக இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர். நீர் என்னுடைய பரிகாரியாக இருக்கிறீர் என்று சொல்லி ஒரு மனிதன் அவருடைய சமூகத்தை தேடி அவர் சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய பிரசன்னத்திற்காய் காத்திருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், 5 நயா பைசா செலவில்லாம உங்களுக்கு தெய்வீக ஆரோக்கியத்தை தேவன் கேரண்டி பண்ணக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை மருத்துவமனையில் போய் நம்ம காத்திருக்கிறோம். எத்தனை மருத்துவமனைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்கிறோம். டாக்டர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்குறோம் ஃபோன் பண்ணி. டாக்டர் இல்லை, ஆனால் நர்ஸு சொல்லும் இருக்கிறாரு வாங்க. நீங்களும் இங்கேருந்து வண்டியை பிடிச்சி அங்கே போவீங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போனோன்னே நர்ஸை பார்த்து கேட்பீங்க, டாக்டர் வந்துடுவார் உட்காருங்க. உட்காந்துட்டே இருக்கிறீங்க. 1 மணி நேரம் கழிச்சு, டாக்டர் வரலைங்க. அவசரப்படாதீங்க, வந்தோன்னே உங்களுக்கு டாக்டர் வந்துடுவாரா, வெயிட் பண்ணுங்க, வருவார். இன்னொரு கிளினிக்கில் இருக்கிறாரு, வருவார், உட்காருங்க. திருப்பி உட்காருறீங்க. 6 மணிக்கு போன நீங்கள் 7 மணி 8 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அந்த அம்மா எடுத்து பேசுது. பேஷண்ட் யாராச்சும் இருந்தால் அமுச்சு விட்ருமா, நான் இன்றைக்கி வர முடியாது. அந்த நர்ஸுக்கு ஈரக்கொலையே ஆடுது. இவ்வளோ நேரம் வெறித்தனமாக பேசுகிறோம்டா, உட்காருன்னு சொல்லி கண்டெல்லாம் உருட்டினோம்டா, இப்போ என்ன சொல்ல போகிறோன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும். எக்ஸ்கியூஸ் மீ, எஸ்கியூஸ் மீயா, இவ்வளோ நேரம் திமுறா பேசிக்கிட்டு இருந்தேன், என்ன எஸ்கியூஸ் மீன்ற என்ன விஷயம்? இன்னைக்கு டாக்டரு வரமாட்டாராம். லுங்கியை மடித்து கட்டுவாங்க. அப்படியே டாக்டரு வரமாட்டாரா, அப்படியே கும்பல் அப்படியே பக்கத்தில் சேரும். அது அப்படியே நடுங்கும். ஃபோனில் வச்சுட்டு, டாக்டர் எப்படியாச்சும் வந்துடுங்க, முடியலை, வர முடியாதுமா. இல்லை எல்லா பேஷண்ட் அமுச்சு விடுமா. வச்சுட்டு, சார் நான் என்ன சார் பண்ண முடியும், நானும் ஒரு சாதாரண நர்ஸு. அந்த திமிர் பேச்சு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஜாஸ்தி இருந்துச்சு, இப்போ அப்படியே கொலையிற. நான் என்ன பண்ண முடியும், நர்ஸு கிறிஸ்துன்ற. அப்போ அவ்வளோ நேரம் காத்து இருந்த முட்டாளா? அப்போ எவ்வளோ நேரம் போய் காத்துருக்கிறீங்க? ஆட்டோ பிடிச்சி போய், பஸ்ஸு பிடிச்சி போய், பைக்குக்கு பெட்ரோல் போட்டு போய், லீவ் போட்டுட்டு போய் அங்கே உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணி எத்தனை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணுனீங்க? அத்தனை மணி நேரம் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களை தேவன் சுகமாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடவுள் சுகமாக்குறதுல ஆசையாக இருக்கிறார் சார். ஒரு வசந்த வாசிங்க, அதுலேருந்து கடந்து போகலாம். அப்படியே நன்றி ஆண்டவர். சங்கீதம் 35:27. என் நீதி விளங்க 35:27 தானே? அதான். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். எல்லாரும் வாசிங்க பாப்போம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். எல்லாரும் வாசிச்சிங்களா? எல்லாரும் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு.
சில பேரோட வாய்ஸ் மட்டும் கேட்கல. ஒன்ஸ் மோர் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் நிறைய இந்த வசனத்தை படிச்சிருக்கேன், நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு அந்த தெய்வீக சுகத்தை குறித்து பேசணும் அப்படின்ற அந்த கான்செப்டில் எடுத்து இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது என் கூட ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தார். இடைப்படும் பொழுது சொன்னார், அந்த வசனத்தை வாசினார். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே வார்த்தை போட்டிருக்குது, தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை. ஆமாம், ஊழியக்காரன் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குனாக்கா சர்வெண்ட்ன்ற வார்த்தை போட்டிருக்கு. என்ன வார்த்தை அங்கே போட்டிருக்கு? சர்வெண்ட். சர்வெண்ட்ன்ற வார்த்தைக்கு என்னன்னாக்கா வேலைக்காரன் இல்லை ஊழியக்காரன், கடவுளுடைய வேலையை செய்கிற வேலைக்காரன். இப்போ நான் யாரு சொல்லுங்க? சர்வெண்ட், கடவுளுடைய சர்வெண்ட், கடவுளுடைய ஊழியக்காரன், கடவுளுடைய வேலைக்காரன். ஆகையினால் நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீங்களாம் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்க? ஸ்டெயிலாக உட்காந்துக்கிட்டு, சில பேர் சேர்ல அப்படியே சாயுது, சில பேர் கால் மேலே கால் வேறு போட்டுக்கிறாங்க. சரி போட்டுங்க, உங்கள் கால் நீங்கள் போட்டுக்கிறீங்க, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? ஆனால் ஸ்டைலாக உட்காடுறீங்க, சாஞ்சு உட்காடுறீங்க, நல்லா கவனிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க. இப்போது 1.25 மணி நேரம் நான் நின்று பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கால் வலிக்குமா? 1.25 மணி நேரம் உட்காந்து செய்தி கேட்டுட்டு இருக்க உங்களுக்கு கால் வலிக்குமா? சொல்லுங்க. ஒரே ஒருத்தர் தான் சொல்கிறார், ரொம்ப நன்றி பிரதர். 1.25 மணி நேரம் நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான் ஊழியக்காரன். நீங்களாம் கடவுளுடைய பிள்ளைங்க, ஹல்லேலூயா. இப்போ ஒரு முதலாளி ஒரு கம்பெனியில் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஒரு முதலாளிக்கு வேலைக்காரங்க இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? வேலைக்காரங்க இருப்பாங்க. அந்த முதலாளிக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளும் இருக்கிறாங்க, வேலைக்காரனும் இருக்கிறாங்க. இப்போ இந்த முதலாளி ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறாராம். அப்படின்னாக்க அவனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவன் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறான். அப்போ டக்குன்னு என்ன சொல்கிறானாக்கா, மேனேஜர் கூப்பிட்டு, மேனேஜர் இங்கே வாங்க, அந்த வேலைக்காரனுக்கு என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறாங்களே, என்னாச்சு? அவர் டாக்டர்கிட்ட கூட்டி போய் பார்த்தீங்களா இல்லையா? உடனே கூட்டு போங்க. டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் என்னன்னு கேட்டு டெஸ்ட் எடுத்து மெடிசன் பண்ணிவிட்டு எனக்கு இமீடியட்டாக ரிப்போர்ட் வரணும். டக்குன்னு அவர் கொண்டு போய் காரில் ஏற்றுவாங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. கொண்டு வந்து சொல்லுவாங்க முதலாளிட்ட, ஐயா கூட்டு போனோம், ஒரு சாதாரண ஜுரம் தான், டாக்டர் ஒரு நாள் மாத்திரை போட்டால் சரியாயின்னு சொல்லியிருக்கிறாரு, எல்லாம் வாங்கியாச்சு, அவர் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டோம், சரி ஓகே விட்டுருக்கோம். இப்போ இந்த ஓனருடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, மேனேஜர் இங்கே வாங்க கூப்பிடுவாரா? மேனேஜர் ஆகுது, கீனேஜர் ஆகுது. வீட்டில் வீட்டுக்கார அம்மா ஃபோன் பண்ண, என்னாச்சு? என்ன தெரியல, குழந்தை அப்படி சாப்பிட்டு இருந்துச்சு, அப்படி டக்குன்னு மயங்கிருச்சு, இந்த வந்துட்டேன். டக்குன்னு இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு கட்ட கட்ட கட்டன்னு டிரைவர்கிட்ட போய் கார் அடி வேகமா டாக்டர் வீட்டுக்கு போகிறாரு, குழந்தை ஆஸ்பத்திரிக்கு காரில் ஏற்றுறாரு, நல்ல ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாரு. டிரைவர்கிட்ட சொல்கிறாரு, டே ஒரு சிட்டியில் டாப் ஹாஸ்பிட்டல் ஏதோ டாக்டர் ஏதோ அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் சொல்லி இவங்க போகிறதுக்குள்ளே டாக்டர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து டக்குன்னு பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட. இப்போது ஒரு முதலாளியினுடைய செர்வெண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டுச்சு, ஒரு முதலாளியினுடைய பிள்ளைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. ஆனால் ரெண்டுமே ட்ரீட்மெண்ட் தான், ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய தன்மை வேறுபடக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், தமது ஊழியக்காரனுடைய சுகத்தையே கடவுள் விரும்புகிறாரு அப்படின்னாக்க தன் பிள்ளைகளுடைய சுகத்தை அவர் விரும்பாமல் இருப்பாரா? தன் பிள்ளைகளுக்காக அவர் பரிதபிக்காமல் இருப்பாரா? நான் சொல்லுகிறேன், இந்த தேவனைப் போல ஒரு நல்ல தேவன் இந்த உலகத்திலே கிடையாது. அவர் நமக்காக அவருடைய ஒரே குமாரனை சாவுக்கு ஒப்பு கொடுத்து மரித்து மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுப்பி இருக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுங்களா? நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு வேலைக்காரனுடைய சுகத்தை கடவுள் விரும்புகிறார் அப்படின்னாக்க அவருடைய பிள்ளையினுடைய சுகத்தை விரும்பாமல் இருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த வேலைக்காரனை விட 1000 மடங்கு அதிகமாக நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த வசனத்தை நான் பலமுறை படிச்சுட்டு, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், இன்னைக்கு தான் என் கண்ணை திறந்தாரு. டே, ஊழியக்காரனுடைய சுகத்தையே நான் விரும்புறேனாக்க நீ என் பிள்ளடா, ஓ சுகத்தை நான் விரும்பாமல் இருப்பனா? நீ சுகமா இருக்கிறத நான் விரும்புகிறேன். தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை என்ன கர்த்தர்
விரும்புகிற கர்த்தர். இந்த விரும்புகிறன்ற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, ஆங்கிலத்தில் வந்து ப்ளஷர் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. ப்ளஷர் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்க, அவர் தமது பிள்ளைகள் ஆரோக்கியமாக, சுகமாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதிலே தேவன் அலாதி பிரியமுள்ளவராக இருக்கிறார். இது ஒரு ஊழியக்காரன் பிரசங்கிக்கும் பொழுது, இது ஒரு விசுவாசி கேட்டுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அது அவன் காதுல போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் வீட்டில் போய் சொல்லுவான், அவன் சமூகத்தில் நின்று, டாடி அந்த ஊழியக்காரர் சொன்ன செய்தியை நான் கேட்டேன், ஒரு ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புறீங்கனாக்க, நான் உங்களுடைய பிள்ளைப்பா, உங்களுடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, உங்களுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக நான் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன், நான் பலவீனத்திலும் வியாதியிலும் வாழுகிற ஜாதி அல்ல, நான் சுகத்தோடு கூட வாழுகிற ஜாதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், அதான் நான் சொன்னேன், திரையரங்குகளும் திருமண மண்டபங்களும் திருச்சபைகளாக மாறும் நாட்கள் வெகு தொலைவில் அல்ல, மிக அருகில் இருக்கிறது. ஒரு மனிதனுக்குள்ள தேவனுடைய வரம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாக்க, சினிமா தியேட்டருக்கான வந்து சொல்லுவான், சார் என் தியேட்டரில் நீங்கள் உங்கள் படத்தை ஓட்டுங்க சார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? என் தியேட்டரில் உங்கள் படம் ஓடாதா? ஜனநாயகன் எந்த தியேட்டர்லையும் ஓட விட மாட்டோம். பைத்தியக்காரங்களா? அது ஓட விட்டுருந்தா கூட அந்த ஆள் வந்திருக்க மாட்டார் போல, சீஃப் மினிஸ்டர். ஸ்டாப் பண்ணனாலே இப்போ சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டாரு. உன் படம் இந்த தேட்டரில் ஓடாது, எழுதி வச்சுக்கோங்க. என் படம் எல்லா தேட்டர்லையும் ஓடும். ஹல்லேலூயா. என் படம் எல்லா தேட்டர்லையும் ஓடும்படி தேவன் செய்வார். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் மதுரையில் சர்ச் வச்சுருக்கேன், சேலம், கோயம்புத்தூர், பல இடங்களில் போய் நான் வாரம் செய்தி கொடுத்துட்ருக்கிறேன். ஒரே இடத்துல இருந்து நான் எல்லாரையும் நான் பார்க்கணும். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சிம்பிள். எல்லா சினிமா தேட்டரையும் ஞாயிற்றுக்கிழமை வாடகை எடுத்துகிட்டு வச்சுக்கோங்களேன், ஒரு இடத்துல நின்று பிரசங்கம் பண்ணால் போதும், எல்லா தேட்டர்லையும் லைவாக படம் ஓடும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் பேசுகிறது நிறைய பேருக்கு சிரிப்பாக இருக்குல்ல? சிரிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருங்க, நான் மேலே வந்துக்கிட்டே இருப்பேன். நான் சொன்னதெல்லாம் கர்த்தர் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எல்லா சினிமா தேட்டரில் என் படம் ஓடும். சினிமா தேட்டருக்கு போகாத விசுவாசிகள் கூட சினிமா தேட்டருக்கு போகும்படி தேவன் செய்வார். ஹல்லேலூயா. சில பூரண பெந்தகோஸ்து சபையில் இருக்கிறாங்க, சிபிஎம்லாம், நான் சினிமா தேட்டருக்கு காலை மிதிச்சது இல்லை, வர்றேன்றேன். சினிமா தேட்டருக்கு வர்றோம், அங்கே நம்ம படத்தை ஓட்டுறோம், அங்கே 1000 பேரை சுகமாக்குறோம். சினிமா தேட்டருக்கு போகாத ஆட்கள் சுகத்துக்காக சினிமா தேட்டர் ஏறுவாங்கன்றேன் நான். ஹல்லேலூயா. சார், எந்த இடம் அசுத்தமான இடமோ அந்த இடத்துல தேவனுடைய பாதம் பட்டால் அது பரிசுத்தமாயிடும். எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க மட்டும் கை தட்டுங்க பார்ப்போம். எவ்வளவு ஒரு அசுத்தமான இடமாக இருந்தாலும் என் தேவனுடைய பாதம் பட்டால் அது பரிசுத்தமாகும் என்று சொல்லுகிறேன். நான் சொல்லுகிறேன், இந்த தேவன் சுகமாக்க ஆரம்பிச்சிட்டார்னாக்க அப்படியே கும்பல் கும்பலா ஜனங்க வர ஆரம்பிப்பாங்க. சுகத்தை தேடி ஜனங்க வர ஆரம்பிப்பாங்க. ஆரோக்கியத்துக்காக தேவனை தேடி வர ஆரம்பிப்பாங்க. வருகிற ஜனங்களை எல்லாம் தேவன் சுகமாக்க கூடியவராக இருக்கிறார். இந்த தேவன் ஒரு ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிறது மாத்திரமல்ல, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை உண்டு அவரை பிள்ளையாய், அவருடைய தேவனுடைய பிள்ளையாய் மாறின ஒவ்வொருவருடைய சுகத்தையும் தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ நான் சொல்கிறேன், ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவன், அந்த வசனத்தை படிங்களேன். ஊழியக்காருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமா, நீங்க வீட்டுல இருக்கும்போது என்ன சொல்லணும் அப்படின்ற வார்த்தை நான் சொல்லி கொடுக்குறேன். எப்போதும் சொல்ல கடவர்கள் அப்படின்னாக்க எப்பயுமே சொல்லணும். எப்போ சொல்லணும்? நான் செய்தி எடுத்துட்டே இருந்தேன், உள்ளத்தர் கடவுள் பேச ஆரம்பிச்சாரு. வியாதியை ஏற்று பேசுகிற மக்கள் மரணம் அடைவார்கள், வியாதியை எதிர்த்து பேசுகிற மக்கள் ஜீவன் அடைவார்கள். ஹல்லேலூயா. வியாதியை ஏற்று பேசுகிற மக்கள் அப்படின்னாக்க, ஒரு வியாதி இருக்குன்னு டாக்டர் சொன்ன உடனே இவங்க ரெடி ஆயிடுறாங்க. கல்யாணத்துக்கு போவோன்னு வீட்டுக்கார சொன்ன உடனே டக்கு டக்குன்னு சாரி எடுத்து வைப்பாங்க, மேட்ச் பண்ணுவாங்க, ப்ளவுஸ் பார்ப்பாங்க, டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எல்லாம் பார்ப்பாங்க. ரெடி ஆகிட்டாங்க போகலாம், அதை சொன்ன உடனே ரெடி ஆயிடுது. ஒரு மருத்துவர் சொல்கிறாரு, இந்த வியாதி உங்களுக்கு இருக்கிறது போல தெரியுதுன்னு சொன்ன உடனே இவங்க ரெடியாக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன ரெடி ஆரம்பிச்சுன்னா, வியாதி வந்துருச்சு, ஃபோனை போட்டு, லட்சுமி சொல்லுங்கக்கா, வந்துருச்சுடி. அவங்க நினைப்பாங்க ஏதோ சீட்டு போட்ட பணங்கன்னா வந்துருச்சு போலன்னு. வந்துருச்சு சொன்னல அன்றைக்கி, ஞாபகம் இருக்கான்னு இல்லையா? ஒரு மாதிரி பண்ணுது, கை காலம் ஒரு மாதிரி இருக்குன்னு. டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணேன், டாக்டர் சொல்லிட்டார் வந்துருச்சுன்னு சொல்லிட்டார். வச்சுட்டா இந்த அக்கா பார்ப்பாங்க. டாக்டர்கிட்ட போய் உனக்கு வியாதி இல்லைன்னு சொன்னதை ஃபோன் பண்ணி சொன்னால் சந்தோஷம், டாக்டர்கிட்ட போய் டாக்டர் வியாதி இருக்குன்னு சொன்னதை சொல்கிறதுக்கு என்ன சந்தோஷம்? ஏன் தெரியுங்களா? அவங்க மனதில் வியாதியை குறித்து ரொம்ப டீப்பாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
இந்த சிம்டம்ஸ் இருக்குது, இந்த வியாதியாக தான் இருக்கும், டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுவோம், டாக்டர் சொல்லிட்டாருனாக்க நிம்மதி, அப்பாடா டாக்டரே சொல்லிட்டாரு வியாதி இருக்குன்னு. இப்படிப்பட்ட மென்டல்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. ஒரு சபையில வந்து உட்கார்ந்து ஊழியக்காரர் சொல்றாரு, உனக்கு கர்த்தர் பரிகாரியா இருக்கிறாரு, உன் நோய்களை சுமந்து கொண்டாரு, நீ சுகமா இருப்பன்னு தேவன் விரும்புகிறாரு, ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது, நீ ஆரோக்கியமா தான் இருப்ப அப்படின்னு ஊழியக்காரர் சொல்றாரு. ஸ்தோத்திரம் முடிச்சுட்டாருனாக்கா நம்ம வீட்டுக்கு போயிட்டு, ஏன் இப்போ எந்திரிச்சு போங்களேன், இல்லை மரியாதையா இருக்கு, அதில் முடிச்சோன்னு போனா தானே இருக்கும். நான் சொல்றேன், இது உங்கள் அற்புதத்திற்கான நேரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல, நான் விசுவாசிக்கிறேன். இது உங்களுடைய அற்புதத்திற்கான நேரம். ஒரு தேவனுடைய மனுஷனை கொண்டு தேவன் உங்களிடத்திலே பேசி கொண்டிருக்கிறார் என்றால் நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்வார்களாக. எப்பெல்லாம் சொல்லணும்? எப்போதும் சொல்லணும். காலையில் எந்திரிக்கிறீங்களே, எந்திரிச்சு படிக்கல உட்கார்ந்த உடனே சொல்லணும், தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு காலையில பெட்ல இருந்து எந்திரிங்க. நான் சொல்றேன், நீங்கள் சொல்லி எந்திரிக்கும் பொழுதே உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு அவயங்களும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அது வேலை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க சார்? நீங்களாம் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறார் சார். கடவுள் விரும்புகிறார் சார். நான் விரும்பலை சார். நான் விரும்பலை நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்ட்டு. கடவுள் விரும்புகிறார் சார். அவருடைய விருப்பத்துக்கு எதிர்த்து நிற்கலாமா? அவருடைய விருப்பத்துக்கு இணங்கி போங்க, அவருடைய விருப்பத்துக்கு ஒத்துக்கங்க. வசனம் எழுதிட்டு வந்திருக்கிறேன், டோன்ட் அக்செப்ட் ஆர் அட்மிட் எனிதிங் அகைன்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருக்கிற எதற்கும் அடிபணிந்து போகாதீர்கள். எதுக்கும் அடிபணிஞ்சு போகாதீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படியுங்க. கர்த்தரை சுகமா வைத்திருக்கிறார், சுகமா தான் இருப்பேன். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. வாயை திறந்து சொல்லணும். எல்லாரும் சொல்லுங்களேன். அந்த வசனத்தை அப்படியே சேர்ந்து எல்லாரும் படிக்கலாமே. தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை வேளை நீங்க ஆலயத்துக்கு வந்தது நல்லது. வீட்டுக்கு போகும்போது இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே போங்க. உங்கள் சரீரத்தில் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பாரு, சுகத்தை கொடுப்பாரு. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுதலை கொடுத்து கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. சுகம்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னாக்கா ப்ராஸ்பெரிட்டின்னு அர்த்தம். ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னாக்கா செழிப்புன்னு அர்த்தம். செழிப்புனாக்கா ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் இணைந்தது தான் செழிப்பு. அதுதான் நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஆகினால நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. எல்லாரும் சொல்லுங்களேன், நான் இயேசுவின் நாமத்தினாலே நல்லா தான் இருப்பேன், ஆரோக்கியமாக தான் இருப்பேன், ஆசீர்வாதமாக தான் இருப்பேன். ஏன்னா என் தேவன் அதை விரும்புகிறார். ஆமென். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, இந்த மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம்.